எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை, ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை, கிருபையே 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 தேவ கிருபையே, கிருபையே 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 தேவ கிருபையே. தோல்வியான நேரம் திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை, தோல்வியான நேரம் கலங்கி நின்ற வேளை திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை, நான் திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை, நான் திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை, ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை, ஏற்ற நேரம் ஹல்லேலூயா உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை, தேவையுள்ள நேரம் குறைவுபட்ட வேளை தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை, தேவையுள்ள நேரம் குறைவுபட்ட வேளை தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை, நான் தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை, நான் தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை, ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை, ஏற்ற நேரம் எனக்கு உதவி ஹல்லேலூயா சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை, பயந்து நின்ற நேரம் அலறி போன வேளை அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை, பயந்து நின்ற நேரம் பதறி போன வேளை அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை, நான் அங்கலாய்த்த போது நான் அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை, ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை, ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை, மனமுடைந்த நேரம் நொறுங்கி போன வேளை கதறி அழுத போது அணைத்துக் கொண்ட கிருபை, மனமுடைந்த நேரம் நொறுங்கி போன வேளை கதறி அழுத போது அணைத்துக் கொண்ட கிருபை, நான் கதறி அழுத போது அணைத்துக் கொண்ட கிருபை, நான் கதறி அழுத போது அணைத்துக் கொண்ட கிருபை, ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் தாங்கிக் கொண்ட கிருபை, ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கொண்ட கிருபை, கிருபையே 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 தேவ கிருபையே, கிருபையே 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 தேவ கிருபையே, ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை, ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும்
அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? காலையிலே ஆண்டவர் அவருடைய கிருபையினால் நம்ம என்ன செய்கிறார்? நிரப்புகிறார். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை. இன்றைக்கு கிருபையினால் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் இன்றைக்கு எத்தனையோ விதமான சூழ்நிலைகள், பலவிதமான நெருக்கங்கள், போராட்டங்கள் மத்தியில் அவங்க அழிந்து போகிற நிலைமையில் போய் கொண்டிருக்கும் போது நமக்கு பிரச்சனைகள் வந்தாலும் அதிலே நம்மை தாங்குகிற ஒரு கிருபை, ஆண்டவருடைய கிருபை. ஹல்லேலூயா. தாங்கி நம்மை நடத்துகிற கிருபை. அடுத்த பாடல், சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன். எத்தனை பேர் இன்றைக்கு ஒரு வேளை போராட்டத்தோடு கூட இருக்கலாம். சிங்கக்கெபி போன்ற சூழ்நிலைகள் இருக்கலாம், அக்கினி போன்ற சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் அதன் மத்தியிலும் நம்மை நடத்துகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் என்னை அழகாக நடத்தி செல்ல வல்லமை உள்ளவராக இருக்கிற விசுவாசத்தோடு உற்சாகத்தோடு இந்த பாடலை பாடலாமா? சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செய்திக்கு நேரம் கடந்து செல்லலாமா? எத்தனை பேர் செய்தி கேட்க வாஞ்சியாக இருக்கிறீங்க? இன்றைக்கி நிறைய செய்திகள் எல்லா இடத்துலையும் கொடுக்கப்படுகிறது. சின்ன பிள்ளைகள் கூட, சிறு குழந்தைகள் கூட செய்தி கொடுக்குறாங்க. இன்றைக்கி சின்ன பிள்ளைகள் கூட அழகாக பேசுகிறாங்க, பிரசங்கம் பண்ணுறாங்க. அதெல்லாம் நிறைய இருக்குது. இன்றைக்கி யூடியூப்பில் நிறைய செய்திகள் இருக்குது. நிறைய நம்ம கேட்குறோம். ஆனால் கேட்குற மாதிரி நம்ம செயல்படுறோமா? கேட்குற செய்திகள் அது என்ன செய்யணும்? அது நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. நாம் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவர் பேசுவாராக. இன்றைக்கு முக்கியமாய் ஆண்டவர் இந்த உலகத்தில் பலருடைய வாழ்க்கையை என்னுடைய கண்முன்னால் இந்த வாரத்தில் கொண்டு வந்து கொண்டே இருந்தார். பல பெண்களுடைய வாழ்க்கை, அநேக பெண்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் சிலருடைய வாழ்க்கையில் இருந்தாலும் சிலருடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாதபடி சூழ்நிலையில் இருக்கிறாங்க. சிலருக்கு ஆசீர்வாதங்கள் இல்லாமலே என்ன செய்கிறாங்க? வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. சில பெண்கள் அநேக நேரங்களில் யோசிக்கிறாங்க, நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படியெல்லாம் இருக்கணும்னு நினச்சேன். யோசிச்சிருக்கீங்களா? இங்கே இருக்கிறவங்க அநேகர் யோசிச்சிருப்பீங்க. ஆண்டவர் இந்த காரியத்தை திரும்பவுமா என்னுடைய மனக்கண்களில் கொண்டு வந்து கொண்டே இருந்தார். அநேகர் தன்னுடைய வாழ்க்கையில் யோசிக்கிற காரியம் என்னென்ன? நான் என்னுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாமோ இருக்க வேண்டும் என்று நான் நினச்சிருந்தேன். ஆனால் என் வாழ்க்கை, நான் நினைத்த காரியங்கள், அநேக காரியங்கள் நடக்கலை. ஆனால் நினைக்காத காரியங்கள் தான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. அப்படி நடந்திருக்கா உங்கள் வாழ்க்கையில்? அப்படி நடந்திருக்குன்னா ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேச போகிறார். ஹல்லேலூயா. நாம் நினைக்காத காரியங்கள் நடந்து நான் ஆசீர்வாதமாக இருக்கணும், நிறைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று நினச்சேன். ஆனால் என் வாழ்க்கையில் பல தோல்விகள் என்னுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்மை எதற்காக சிருஷ்டித்தார்? நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், ஜெயம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். தோற்று போகிற ஒரு வாழ்க்கைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுக்கும்படியாய் நம்மை வைக்கவில்லை. ஹல்லேலூயா. தோல்வியிலிருந்து இன்றைக்கு ஜெயத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். ஹல்லேலூயா. நம்மை உருவாக்கினதின் நோக்கம் என்ன? ஆண்டவர் அந்த நோக்கத்துக்கு நேராய் நம்மை நடத்த வேண்டும். ஒருவேளை கொஞ்சம் வயசானோன்னு ஒரு சிலருக்கெல்லாம் என்ன வந்துடும்? வாழ்க்கை அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், இனி நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்லாம் சில பேர் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிலாம் இல்லை. நம்ம இந்த உலகத்தில் வாழுகிற கடைசி நிமிஷம் வரையிலும் ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும்? இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது வெற்றியானாலும் தோல்வியானாலும் எந்த பாதையானாலும் ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அதனால தான் ஆண்டவர் வேதத்தில் நிறைய காரியங்களை சொல்லி கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கை எப்படி ஜெயத்துக்கு நேராய் கடந்து செல்ல வேண்டும். இன்றைக்கி ஒருவேளை பல தோல்விகளை சந்தித்து இந்த இடத்துல கடந்து வந்திருப்பீங்கன்னாலும் பலவிதமான காரியங்களை யோசித்து, நான் இதெல்லாம் இப்படியெல்லாம் யோசித்தனே, நான் இதெல்லாம் நடக்கணும்னு நினச்சினே, ஆனால் என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கலையே, நான் என்னுடைய வாழ்க்கை இப்படி மாறிவிட்டதே என்று யோசித்து வந்திருப்பீங்கன்னா இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்படியாய் ஆண்டவர் சில காரியங்களை சொல்லி கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை ஜெயமுள்ளதாக மாறப்போகிறது. எத்தனை பேருக்கு ஆசை, நாம் என்னுடைய ஓட்டத்தை நான் ஜெயமுடன் முடிக்க வேண்டும்? அது என்னுடைய ஓட்டம் எந்த நாள் முடியும்னு நமக்கு யாருக்குமே தெரியாது. ஆனால் நம்முடைய ஓட்டம் எதாக இருக்க வேண்டும்? ஜெயமாக இருக்க வேண்டும். நம்முடைய ஓட்டம் ஜெயமாக இருக்க வேண்டுமானால் நமக்கு ஜெயம் கொடுக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஓட்டத்தை ஜெயமாய் முடிய பண்ணுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 15:57. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். சத்தமா ஒரு நேரம் இந்த வசனத்தை திரும்ப சொல்லாமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நமக்கு அப்போ ஜெயம் கொடுப்பது யாரு? தேவன் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர். யார் மூலமாய் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை என் வாழ்க்கையெல்லாம் அநேக தோல்வியில் நான் பார்த்துட்டேன் சிஸ்டர்,
எவ்வளோ நான் கடந்து வந்துட்டேன். என் வாழ்க்கையில் நான் ஜெயிக்கணும்னு நினச்ச காரியத்தெல்லாம் நிறைய தோல்வி தான் பார்த்துருக்கேன்னு நினச்சி இந்த இடத்துல வந்திருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்லுகிறார், நான் யார் உனக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறேன், நான் உனக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்லாவற்றையும் சிருஷ்டித்த கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா. நான் ஜெயத்தை கொடுக்க வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும்? அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெயம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நம்முடைய ஓட்டம் ஜெயமாக முடிய வேண்டும், நம்முடைய வாழ்க்கையின் பாதை ஜெயமாக மாற வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அடுத்து ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 5:4-5 வாசிங்க. 1 யோவான் 5:4-5. பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இன்றைக்கு பல தோல்விகள் வரும்போது நம்முடைய விசுவாசம் எங்கே போகிறது? இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் ஆண்டவர் மேலே இருக்கிறதா? ஏன்னா வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது மனுஷனுடைய நம்பிக்கை எங்கே போகிறது? விசுவாசம் எடுபட்டு போகிறது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கடைசி காலத்தில் மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ, அநேகருடைய அன்பு தணிந்து போகும், விசுவாசம் இருக்காது, ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருக்காது. கிறிஸ்தவர்களுக்கே நிறைய பேருக்கு இன்றைக்கு ஆண்டவர் மேலே விசுவாசம் குறைந்து வருகிற காலத்தில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? பிரச்சனைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும் அதன் மத்தியிலே எனக்கு பதில் கொடுக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், என்னை நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம எவ்வளவு இந்த ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், எவ்வளவு இந்த ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கிறோம், அந்த அளவுக்கு இந்த ஆண்டவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? செயல்படும். ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தை பிசாசு செய்கிற முதல் வேலை என்ன தெரியுமா? நம்மிடத்தில் இருக்கிற விசுவாசத்தை எடுத்து போட்டு விடுவான். ஹல்லேலூயா. பிரச்சனைகள் வரும்போது இதெல்லாம் உன்னுடைய ஆண்டவரால் செய்ய முடியல, நீ வேற ஏதாவது ஒரு வழியை பாருன்னு சொல்லி தவறான ஆலோசனைகளை சத்துரு என்ன செய்து விடுவான்? கொடுத்து விடுவான். ஹல்லேலூயா. இன்றைக்கு அதற்கு நாம் என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையில் வந்த தோல்விகள், எத்தனை தோல்விகள் வந்திருந்தாலும் இதெல்லாம் செய்யணும்னு நான் யோசிச்சிருந்தேன், இப்படியெல்லாம் என் வாழ்க்கை இருக்கணும்னு நான் யோசிச்சிருந்தேன், என் குடும்பம் இப்படியெல்லாம் இருக்கணும்னு நான் யோசிச்சிருந்தேன், இப்படியெல்லாம் என்னுடைய காரியங்கள் நடக்க வேண்டும் என்று நான் நினைத்திருந்தேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடந்திருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் மேலே இருக்கிற விசுவாசத்தை என்ன செய்து விடக்கூடாது? நம்ம எடுத்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மளுடைய விசுவாசம் அதிகமாக பெருகி கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த சாத்தான் பேதுருவை சுலகினால் புடைக்கிறது போல புடைப்பதற்காக வேண்டிக் கொண்டான். அப்போ ஆண்டவர் என்ன செய்தாராம்? விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் வேண்டிக் கொண்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இயேசப்பா சொல்கிறாரு, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு வேண்டிக் கொண்டேன். இன்றைக்கு நாம் இந்த அளவுக்கு இருக்கிறோம் என்றால் நமக்காக வேண்டிக் கொள்ளுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய விசுவாசம் குறையும் போது, அதனால தான் நம்முடைய விசுவாசம் குறையும் போது இப்படி ஏதாகிலும் ஒரு கூட்டத்துக்கோ இல்லாத விட்டால் யார் மூலமாகிலும் ஏதாகிலும் ஆண்டவருடைய காரியங்களை நமக்கு சொல்லி நம்முடைய விசுவாசத்தை பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டுமானால் நமக்கு என்ன வேணும்? விசுவாசம். நம்முடைய விசுவாசம் பெருகணும். யார் மேலே இருக்கிற விசுவாசம் பெருகணும்? நம்முடைய ஆண்டவர் மேலே இருக்கிற விசுவாசம் அதிகமாய் பெருக வேண்டும். இதுவரையிலும் நமக்கு உதவி செய்த ஆண்டவர், இதுவரையிலும் நமக்கு நன்மை செய்த ஆண்டவர் இன்னும் நமக்கு நன்மை செய்யாமல் இருப்பாரோ? ஹல்லேலூயா. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையாது. அவர் செய்ய நினைக்கிற காரியங்கள் தடைப்படுவதில்லை. அதனால் ஆண்டவர் சில காரியங்கள் நமக்கு தடைப்படுவதனால, சில காரியங்கள் நமக்கு வாய்க்காமல் இருப்பதனால ஆண்டவர் மேலே இருக்கிற விசுவாசத்தில் என்ன செய்து விடக்கூடாது? குறைந்து போய் விடக்கூடாது. இன்றைக்கு எந்த காரியம் உங்களுக்கு தோல்வியாக இருக்கிறதோ அந்த காரியத்தை நினைத்து பயப்படாதீங்க, அது ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியாமல் ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையில் வருவதே கிடையாது. ஹல்லேலூயா. அவர் அதையும் வெற்றியாக முடிய பண்ண வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் மேலே விசுவாசத்தோடு கேளுங்க, ஆண்டவரை நீர் செய்ய வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. அவர் ஜெயமாக மாற்றுவார், தோல்வியை ஜெயமாக மாற்ற வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். அடுத்து வாசிங்க, யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனம் வாசிங்க. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள்,
நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா. இது யார் சொன்ன வார்த்தை? ஏசு சொன்ன வார்த்தை. ஹல்லேலூயா. ஏசப்பா சொன்னார், இந்த உலகத்தில் என்ன உண்டு உங்களுக்கு? ஆசீர்வாதம் உண்டு, எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உண்டு. ஆனால் எதுவும் உண்டு? உபத்திரவமும் உண்டு. உபத்திரவம் உண்டு. ஆனாலும் என்ன செய்யுங்க? நீங்கள் திடன் கொள்ளுங்கள். ஏன்? நான் உலகத்தை ஜெயித்தேன். ஏசு இந்த உலகத்தை ஜெயித்தது போல நாமும் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. உபத்திரவங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். ஆனால் அந்த நேரத்தில் நம்முடைய விசுவாசம் என்ன செய்து விடக்கூடாது? எடுபட்டு போய்விடக்கூடாது. இந்த சூழ்நிலையிலும் என்னை ஆண்டவர் தூக்கி நிறுத்த முடியும், இந்த சூழ்நிலையையும் ஆண்டவரால் மாற்ற முடியும். அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு நாம் வாழுவோமானால், நாம் திடன் கொண்டு வாழுவோமானால், இயேசுவை போல நாம் அவரை பின்பற்றி வாழும்போது நமக்கும் என்ன உண்டு? வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. உபத்திரவம் இருந்தாலும் அதன் மத்தியில் நமக்கு வெற்றி உண்டு. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் வெற்றி சிறந்தவர். ஹல்லேலூயா. அவர் நமக்கு மாதிரி வைத்து விட்டு போயிருக்கிறார். நம்ம ஏசப்பாக்கு பாடுகள் வந்ததா? அந்த உலகத்தில் ஏராளமான பாடுகள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, பிரச்சனைகள் வந்தது. இயேசுவ நல்லவர்னு அநேகர் சொன்னாங்க, பிசாசு பிடிச்சவர்னு கூட சொன்னாங்களா இல்லையா? இயேசுக்கு பல பெயர்களை கொடுத்தாங்க. இயேசுப்பாவை பார்த்து பிசாசு பிடிச்சவன்னு சொன்னாங்க, பைத்தியக்காரன்னு சொன்னாங்க, பிசாசினால தான் பிசாசை துரத்துறாருன்னு சொன்னாங்க, அப்படியெல்லாம் சொன்னாங்க. அப்படிப்பட்ட உபத்திரவங்கள் எல்லாம் இயேசப்பாவுக்கு வந்தது. அப்போ நம்மெல்லாம் ஏமாத்திரம் தானே? நமக்கும் என்ன வரும்? இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா. அப்போ நம்மளும் ஜெயிப்போமா? ஜெயிக்க மாட்டோமா? நிச்சயமாக ஜெயிப்போம். ஹல்லேலூயா. எல்லா போராட்டத்திலிருந்தும் நமக்கும் வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் நாம் ஜெயம் பெற்றவர்களாய் மாறப்போகிறோம். இயேசு ஜெயித்தபடினால் நாம் ஜெயிக்கிறவர்களாய் மாறுவோம். ஹல்லேலூயா. ரோமர் 8:36 வாசிங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவராக மாற போறீங்க? ஹல்லேலூயா. நம்ம ஒரு நாளும் தோல்வியிலே இருப்பது இல்லை. எல்லாவற்றிலும் ஜெயத்தை கொடுக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். தோல்விகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், ஆனால் எல்லாவற்றிலும் நாம் ஜெயம் பெற்றவர்களா என்ன செய்ய போகிறோம்? மாறப்போகிறோம். உபத்திரவமானாலும், அதனால தான் பவுல் அழகாக எழுதுறாரு, அவருக்கு என்ன வந்தாலும், என்ன பிரச்சனைகளின் மத்தியிலும் அவர் ஆண்டவருக்காக இன்னும் வைராக்கியமாக எழும்பி நிற்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? இது எல்லாவற்றையும் நான் ஜெயித்து ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை நான் வாழப்போகிறேன் என்று அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதே போல் பசியோ, பட்டினியோ, நாசமோசமோ, பட்டயமோ, துன்பமோ எதுவானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ஹல்லேலூயா. எந்த பிரச்சனையும் நமக்கும் நம்முடைய ஆண்டவருக்கும் இருக்கிற அன்பை என்ன செய்திடக்கூடாது? பிரிச்சிடக்கூடாது. நம்ம ஆண்டவரிடத்தில் இருக்கிற அன்பில் குறைந்து போய்விடக்கூடாது. பிரச்சனை வந்த உடனே ஆண்டவரை குறை சொல்லுகிறவங்களா நம்ம மாறிடக்கூடாது. போராட்டங்கள் வந்த உடனே ஏன் ஆண்டவர் எனக்கு செய்யலை அப்படின்னு கேட்கிறவர்களா இருக்கக்கூடாது. எந்த பிரச்சனை வந்தாலும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடந்தேறுகிறது என்பதை அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் நமக்கு நன்மையாக முடிய பண்ணுகிற ஆண்டவர். அதனால் பிரச்சனை வரும்போது சோர்ந்து போகாதீங்க. நமக்கு ஜெயம் கொடுக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை தோல்விகளை நீங்கள் சந்தித்தீங்களோ அத்தனை ஜெயங்களை பெற்றுக்கொள்வீங்க. ஹல்லேலூயா. எத்தனை முறை தோற்றீங்களோ அத்தனை முறை அதுக்கு அதிகமாக ஜெயத்தை என்ன செய்வீங்க? பெற்றுக்கொள்வீங்க. நமக்கு 100 தோல்விகள் வந்தாலும் அதுக்கப்புறம் ஆண்டவர் வெற்றியாக மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? தோல்விகள் வரும்போது நம்ம என்ன செய்யணும்? தோல்விகள் வரும்போது நம்ம ஆண்டவரை துதிக்க வேண்டும், ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த தோல்விக்காக ஸ்தோத்திரப்பா, இதை வெற்றியாக நீங்கள் மாற பண்ண போகிறீங்க. எத்தனை முறை நான் தோற்றாலும் நான் தோற்று போவதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறபடினால், ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறபடினால் அவர் எல்லாவற்றிலும் என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த உலக பிரகாரமாய் காரியங்கள் நமக்கு வரலாம். அது மாத்திரமல்ல, நமக்கு இன்னொரு வெற்றி இருக்கிறது. கடைசியில் ஒரு வெற்றி வரப்போகிறது. அந்த வெற்றி தான் மிகவும் முக்கியமான வெற்றி. ஓட்ட பந்தயத்துல எல்லாம் ஆரம்பத்தில் என்ன செய்வாங்க? ஓடிக்கிட்டே இருப்பாங்க. உடனே என்ன செய்ய மாட்டாங்க? பரிசை பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. வெற்றி எப்போ தான் சொல்லுவாங்க?
கடைசியில் போய் அங்கே ரீச் ஆகும்போது தான் யார் வெற்றி பெற்றாங்கன்னு சொல்லுவாங்க. அதே போல் நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது ஒரு ஓட்டப்பந்தயத்தை போல் நம்முடைய நாட்கள் என்ன செய்கிறது, ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறது போல் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த ஓட்டப்பந்தயத்தில் பல காரியங்கள் நமக்கு எதிராக வரலாம். அதனால தான் முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் என்ன செய்வாங்களாம், இருப்பாங்களாம். கடைசி நாளில் ஆண்டவர்கிட்ட போய் நிற்கும்போது அநேகர் பிந்தினோரெல்லாம் என்ன செஞ்சிருவாங்க, முன்னால் போயிடுவாங்க. நானும் பார்க்குறேன் சில பேர்லாம், நிறைய பேர் புதுசாக ரட்சிக்கப்படுறவங்க எல்லாம் எவ்வளோ அதிகமாக ஜெபிக்கிறாங்க, எவ்வளோ அதிகமாக ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவங்க கிறிஸ்தவர்கள்னு சொல்கிறவங்க எல்லாம் எங்கே இருக்காங்க? இன்றைக்கி ஜெபம்னாலே ஜெபிக்கிறாங்கன்றது கூட தெரிய மாட்டேங்குது. அந்த அளவு மங்கி எரிகிற திரிகளாக என்ன செய்கிறாங்க, வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஓட்டப்பந்தயம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் நம்ம வெற்றி பெறணும்னா ஒழுங்காக என்ன செய்யணும், அக்கம் பக்கம் பார்க்காமல் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நம்ம என்ன செய்யணும், தோல்விகள் வருதுன்னு சொல்லி நினச்சி அதை பார்த்து சோர்ந்து போய் இருக்காதபடி நமக்காக நியமிக்கப்பட்ட அந்த நோக்கத்தை நோக்கி என்ன செய்ய வேண்டும், ஓடுகிறவர்களாய் நாம் இருக்கும்போது நமக்காக வைத்த பரிசை நம்ம என்ன செய்வோம், பெற்றுக்கொள்வோம். ஜெயம் பெறுகிறவர்களாய் மாறுவோம். பக்கத்தில் பார்த்துட்டோம், நம்முடைய கண்கள் திருப்பப்பட்டதானால் நம்முடைய ஓட்டப்பந்தயத்தில் நாம் என்ன செய்து விடுவோம், இழந்து போய் விடுகிறவர்களாக இருப்போம். நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்கள், நாம் ஜெயம் பெற்றவர்களாய் நாம் மாறும்போது நமக்கு ஆண்டவர் என்னென்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்பதை இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்கிற ஜெயம் பெற்றவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் 7 சபைகளுக்கு அந்த ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்று சொல்லி 7 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 7 சபைகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை மாத்திரம் நம்ம வாசிக்கலாம். ஆண்டவர் நமக்காக என்னென்ன ஆசீர்வாதங்களை இந்த உலகத்தில் நாம் ஜெயம் எடுக்கும்போது, ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கை வாழும்போது ஆண்டவர் நமக்காக என்னென்ன ஆசீர்வாதம், அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த உலகத்தில் உலகம், மாம்சம், பிசாசு இதன் மேலே நாம் என்ன செய்ய வேண்டும், ஜெயம் எடுக்கிறவர்களாக இருக்கணும். உலகத்தின் மேலே ஜெயம் எடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும், மாம்சத்தின் மேலே ஜெயம் எடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும், பிசாசின் மேலே ஜெயம் பெற்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இதெல்லாம் ஜெயித்து நாம் போகும்போது நமக்காக ஆண்டவர் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிற வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. இது யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்தின விசேஷம். இதில் ஆண்டவர் பல வருடங்களுக்கு பின்பதாக இப்போது நடக்கிற சம்பவங்களை எல்லாம் அப்போதே பல 1000 வருடங்களுக்கு முன்பு, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே வெளிப்படுத்தி கொடுத்த காரியங்கள் அதெல்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல் ஆண்டவர் யோவானுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். எதை வெளிப்படுத்தி கொடுத்தார்? ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, தோல்வியிலே வாழ்ந்து கொண்டிராதபடி நாம் ஜெயம் பெற்றவர்களாய் மாறும்போது நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே மாத்திரம் ஆசீர்வாதங்கள் அல்ல, பரலோகத்திலும் நமக்கு நிறைவான முதல்ல என்ன ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. ஹல்லேலூயா. தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை இது? எத்தனை பேருக்கு வேணும்னு விரும்புகிறீங்க? தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற அந்த ஜீவ விருட்சத்தின் கனியில் நாம் புசிக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். எபேசு சபைக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? பல காரியங்களை சொன்னார். அதில் ஒன்று என்ன தெரியுமா? ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. நீ நிறைய காரியத்தில் சரியா இருக்கிற, நிறைய காரியத்தில் நல்லா இருக்கிற, ஆனால் ஆதியில் இருந்த அன்பு வாங்கிட்ட எனக்கு இல்லாமல் போயிருக்கு. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் யோசித்து பார்க்கலாம். ஆண்டவருடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற அந்த கனியை புசிக்கிறதற்கு பாத்திரவான்களாய் நாம் மாற வேண்டுமானால் நமக்குள்ளே என்ன இருக்கணும்? ஆதியில் இருந்த அன்பு இருக்கணும். ஆதியில் அன்பு எப்படி இருந்தது யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை கொண்ட புதிதில் எப்படி ஆண்டவரை தேடினீங்க? எப்படி உங்கள் இருதயம் வாஞ்சியாக இருந்தது? சின்ன குழந்தையெல்லாம் எப்படி இருக்கும்?
எப்போவும் சின்ன குழந்தை என்ன செய்யும், எப்போவுமே பாலின் மேலே வாஞ்சியாக இருக்கும். அதே போல் இந்த ஆதியில் ரட்சிக்கப்பட்ட புதுசில் நம்முடைய இருதயம் எவ்வளவு ஆண்டவர் மேலே வாஞ்சியாக இருந்திருக்கும். அதே போல் ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு மறுபடியும் என்ன செய்ய வேண்டும், உனக்கு ஆதியில் இருந்த அந்த அன்பு வர வேண்டும். ஆதியில் இருந்த அன்பு வந்ததுன்னா தான் நீ எதை புசிக்க முடியும், ஜீவ விருட்சத்தின் கனியை, பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க முடியும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனை வருடங்கள் நாம் வாழ்கிறோம் என்பது முக்கியமல்ல, ஆனால் நம் நித்தியத்தில் எப்படி இருக்க போகிறோம் என்பது தான் முக்கியம். ஹல்லேலூயா. நாம் இந்த உலகத்தில் எத்தனை வருடங்கள் வாழ்வுகிறோம் என்பது முக்கியமல்ல, ஆனால் நாம் என்ன காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நித்தியத்தில் நாம் அந்த பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பதற்கு பாத்திரவான்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஆதியில் இருந்த அன்பு, ஆதியில் ஆண்டவர் மேலே இருந்த அன்பு, ஆண்டவர் மேலே அன்பு இருந்தால் நம்ம என்ன செய்ய மாட்டோம், பாவம் செய்ய மாட்டோம். பாவங்கள் வரும்போது ஆண்டவர் உணர்த்துவார். இது பாவம் சொல்லும் போதே என்ன செஞ்சிருவோம், அந்த பாவத்தை விட்டு வெளியே வந்து விடுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு கீழ்ப்படிவோம், ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்வோம். ஆதியில் இருந்த அன்பு நமக்குள்ள என்ன செய்யட்டும், திரும்ப வரட்டும். ஆதியில் இருந்த அன்பு இருந்த போது எப்பெல்லாம் ஜெபம் பண்ண முடியுமோ அப்போல்லாம் ஜெபம் பண்ணிங்களா? ஆதியில் அப்படியெல்லாம் பண்ணியிருந்தீங்களா? இப்போ அதே மாதிரி ஜெபிக்கிறீங்களா? அதை விட அதிகமாக ஜெபிச்சிருந்தீங்கன்னா ஓகே, ஆனால் அதை விட குறைவாக என்ன செய்யக்கூடாது, ஜெபிக்கக்கூடாது. இன்னும் அதிகமாக ஆண்டவரை தேட வேண்டும், ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். ஆதியிலிருந்து அன்பு இருக்கும்போது நாம் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழுகிறோம். ஆண்டவருடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை நாம் புசிக்க பாத்திரவான்களாக இருக்கிறோம். வெளிப்படுத்தல் 2:11 வாசிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவது இல்லை என்று எழுது. ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால், இரண்டாம் மரணம் முதல்ல ஒரு மரணம், எல்லாருமே இந்த உலகத்தில் என்ன செய்கிறோம், நம்ம மரிக்கிறோம். ரெண்டாவது மரணம்னு ஒன்று இருக்குது. அது என்ன மரணம்? அக்கினி கடலில் தள்ளப்படுகிற இதுதான் ரெண்டாவது மரணம். எல்லா நியாய தீர்ப்பு முடிந்த பின்பு பாவிகள் எல்லாரும் எங்கே தள்ளப்படுவாங்க? வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அக்கினி கடலில் தள்ளப்படுவாங்க. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவனாக காணப்படுகிறவன் எவனோ அவன் அக்கினியும் கந்தகம் எரிகிற அந்த அக்கினி கடலில் தள்ளப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த அக்கினி கடலில் தள்ளப்படுவதான் ரெண்டாம் மரணம். ஜெயம் கொள்ளுகிறவர்கள் அந்த அக்கினி கடலில் என்ன செய்கிறதுல போவது இல்லை. ஹல்லேலூயா. ரெண்டாம் மரணத்தினால் சேதப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை நம்ம யோசித்து பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறதா? அந்த ரெண்டாம் மரணத்தினால் சேதப்படாத வாழ்க்கை, ஜெயம் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கை சரியாக இருக்குமானால் மற்றவர்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? பாவிகளாக இருக்கிறவர்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? திறப்பில் நிற்கிறவர்களாக இருக்கணும். இன்றைக்கு ஜீவ புஸ்தகத்தில் யாருடைய பேரெல்லாம் எழுதப்படவில்லையோ அவங்க நிச்சயமாக அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. நித்திய அக்கினி கடலிலே தள்ளப்படுவாங்க. அதான் ரெண்டாவது மரணம். அந்த ரெண்டாவது மரணத்துக்கு யாருமே பாத்திரவான்களாய் மாறிவிடக்கூடாது. அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? திறப்பில் நின்று ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களுக்காக ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களே எத்தனையோ பேர் நம்முடைய வீடுகளுக்குள்ள, நம்முடைய குடும்பங்களில், நம்ம சொந்தக்காரர்கள் எத்தனை பேர் இன்னும் இந்த ரெண்டாம் மரணத்துக்கு ஆயத்தமாய் கொண்டே இருக்கிறாங்க. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாமல் இருக்கிறாங்க. ஜெயம் கொள்ளாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறோம் அவர்களுக்காக? மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டிய காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். அநேகருடைய விசுவாசங்கள் எடுபட்டு போய் கொண்டிருக்கிறது. ஆண்டவரை நம்பாமலே இருக்கிறாங்க. வேதத்தை வாசிக்க மாட்டேன்றாங்க. வேதத்தில் இருக்கிற காரியங்களை அறியாதவர்களாக இருக்கிறாங்க. இப்படி அநேக இடங்களில் போய் ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்காதபடி ஏதோ கிறிஸ்தவர்கள் கூட அநேகர் என்ன செய்கிறாங்க? இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட சரியாக ஆராதனைக்கு போகிறதில்ல. ஆராதனைக்கு ஏதோ அறகுறையாக போயிட்டு வர ஒரு அனுபவம் தான் அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இன்றைக்கு அந்த ரெண்டாம் மரணத்தினால் சேதப்படாத ஒரு வாழ்க்கை வேண்டும் என்றால் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். முதலாவது நாம் பரிசுத்தமாக இருக்கணும், ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ரெண்டாம் மரணத்தினால் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் ரெண்டாம் மரணத்தினால் சேதப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. அடுத்து அது சிபிந்தா சபைக்கு சொல்லப்பட்டது. மூன்றாவது வெளிப்படுத்தல் 2:17 வாசிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு
சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவரும் அறிய கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது என்று எழுது. ஹல்லேலூயா. ரெண்டாவது காரியத்தில் சொல்லப்படும்போது மரண பரியந்த உண்மையுள்ளவனாயிரு ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ஜெயம் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை வாழும்போது, மரண பரியந்தம் நாம் உண்மையுள்ளவர்களாய் வாழும்போது ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் நமக்கு என்ன செய்வாராம்? கொடுப்பாராம். எத்தனை பேருக்கு ஜீவ கிரீடம் வேணும்? இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற கிரீடத்துக்கெல்லாம் எப்படி போட்டி போட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. உலகத்தின் கிரீடங்களை பெறுவதற்கு, உலகத்தின் மதிப்பு மரியாதைகளை பெறுவதற்கு எவ்வளவு காரியங்களை செய்கிறாங்க. இன்றைக்கு அந்த பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவர் யாருக்கு முன்னாலெல்லாம் நம்மை கனப்படுத்துவாராம்? தேவதூதர்களுக்கு முன்பதாக, சகல ஜனங்களுக்கு முன்பதாக நமக்கு கிரீடத்தை வைப்பார். ஹல்லேலூயா. அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம மரண பரியந்தம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அப்படி வாழும்போது அந்த ஜீவ கிரீடத்தை நமக்கு என்ன செய்வார்? ஆண்டவர் தருவார். அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, மறைவான மன்னாவை என்ன செய்வாராம்? புசிக்க கொடுப்பார். வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேலே எழுதப்பட்ட அதை பெறுகிறவனே அன்றி வேறு ஒருவரும் அறியாத புதிய நாமத்தையும் ஆண்டவர் நமக்கு என்ன செய்வாரா? தருவாராம். நம்மெல்லாம் எவ்வளோ பாக்கியம் பெற்ற ஜனங்கள் இல்லை? இந்த ஆண்டவரை அறிந்திருக்கிற, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. உனக்கு ஒப்பானவன் யாருன்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் நமக்கு தான் நித்தியமான வாழ்க்கை குறித்தான காரியங்களை ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். நித்திய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆனால் அநேக ஜனங்களுக்கு இந்த அறிவு இல்லை. அவர்களுக்கு இதெல்லாம் தெரியல. மரணத்துக்கு பின்பு அநேகர் நினைக்கிறாங்க நாங்கள் மரணத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்தது. அநேகர் நினைக்கிறாங்க மரணத்துக்கு பின்பதாக ஏதோ ஒரு பிறவியாக நம்ம பிறந்துருவோம், அப்படி வாழ்ந்துட்டு போவோம், நாயாக பிறப்போம், அப்படியெல்லாம் நம்பிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய நம்பிக்கை எது? நமக்கு நித்தியமான சந்தோஷமான வாழ்க்கை. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனை வாழ்கிறதை விட பரலோகத்தில் தான் நம்ம சந்தோஷமாய் நித்திய காலமாக என்ன செய்ய போகிறோம்? வாழ போகிறோம். அங்கே தான் நமக்கு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அங்கே ஆண்டவர் என்ன செய்வார்? மறைவான மன்னாவை புசிக்கும். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த மன்னா அது யாருடைய அப்பம்? தூதர்களின் அப்பம் தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான், இஸ்ரவேல் ஜனங்கள் சாப்பிட்டாங்க. அதை தான் ஆண்டவர் கொடுத்த அப்பம். பரலோகத்தில் என்ன இருக்குது? மறைவான மன்னாவை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே நம்ம சாப்பிட்ற மாதிரி சோறும் சாம்பாரும் ரசமெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்க மாட்டோம். பிரியாணியும் சிக்கன் பிரியாணி அதெல்லாம் சாப்பிட மாட்டோம். அங்கே என்ன இருக்குது? மறைவான மன்னாவை ஆண்டவர் புசிக்க கொடுப்பாராம். ஹல்லேலூயா. மறைவான மன்னா. அதே போல் என்ன இருக்கா? வெண்மையான குறிக்கல். அந்த கல்லின் மேலே ஒரு நாமம், நம்ம ஒரு பேர் எழுதியிருக்குமா? அந்த பேர் அது நமக்கு புதிய நாமத்தை ஆண்டவர் என்ன செய்வாரா? நமக்கு கொடுப்பா. அது நமக்கு மட்டும்தான் தெரியும். சீக்ரெட் கோடு. இப்போல்லாம் நிறைய சீக்ரெட் கோடெல்லாம் வச்சுருக்காங்க இல்லை? அதே மாதிரி ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய போகிறாராம்? பரலோகத்தில் சீக்ரெட் கோட் கொடுக்க போகிறாராம். அது யாருக்கு மட்டும்தான் அப்போ தெரியும்? ஆண்டவருக்கும் நமக்கு மட்டும்தான் தெரியும். அந்த கோடை வச்சு தான் அப்போ ஆண்டவர் நம்மளை கூப்பிடுவாரா இருக்கலாம்ல. அந்த கோடை வச்சு தான் நம்மளை கான்டாக்ட் பண்ணுவார் ஆண்டவர். அப்படி தான் நான் நினைக்கிறேன். அந்த ஒரு ரகசியமான ஒரு நாமத்தை நமக்கு என்ன செய்கிறாரோ அந்த பேர் வேறு யாருக்கும் தெரியும். அந்த பாக்கியெல்லாம் அத்தனை பேருக்கு வேணும் இல்லை? நம்ம எல்லாம் எப்படி வாழ போகிறோம்? ஜெயம் பெற்றவர்களாய் வாழ போகிறோம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை பார்த்து சோர்ந்து இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை பார்த்து பாவத்தை எல்லாம் செஞ்சுட்டு வாழ்வதை விட ஆண்டவருக்கென்று வைராக்கியமாய் நான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழப்போகிறேன் என்ற தீர்மானத்தோடு வாழுங்க. ஆண்டவர் உங்களுக்காக ரகசியமான கோடெல்லாம் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. புதிய நாமத்தையும் அடுத்து என்ன கொடுத்திருக்கு? புதிய வெண்மையான குறிகளை மறைவான மன்னாவை நமக்கு என்ன செய்வாராம்? கொடுப்பாராம். அதை அந்த இடத்துல சொல்லியிருக்கு அதில். ஆனால் அந்த பெர்கமு சபை குறித்து அங்கே என்ன பாவம் இருந்துச்சான்? அந்த பிளேயாமுடைய பாவம் இருந்து தான், நிக்கலோய் மதஸ்தருடைய பாவம் அந்த சபையில் இருந்து தான். இந்த பாவம் எல்லாம் இருந்ததுன்னா உனக்கு இதெல்லாம் என்ன செய்ய முடியாது? நீ பெற்றுக்கொள்ள முடியாது. ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. பிளேயாமுடைய பாவம், அந்த விபச்சார பாவம், குறி சொல்லுகிற பாவம்,
பயங்கரமான பாவங்கள். இந்த பாவம் எல்லாம் அந்த பெர்கமு சபையில் இருந்துச்சு. இன்றைக்கும் அநேக சபைகளுக்குள்ள பயங்கரமான பாவங்கள் இருக்கிறது. நம்முடைய குடும்பங்களில் பாவங்கள் இருக்குமானால் ஆண்டவர் சமூகத்தில் என்ன செய்யணும்? நம்ம திறப்பில் நிற்கிறவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மை அதற்காகத்தான் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். நாம் ஜெயம் பெற்றவர்களாய் மாற வேண்டும். அது மாத்திரமல்ல, மற்றவர்களையும் அந்த ஜெயத்துக்கு நேராய் நடத்துகிறவர்களாய் நாம் திறப்பில் நின்று, அதற்காக தான் ஆண்டவர் சொன்னார், திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாய் ஒரு மனுஷனை தேடினேன். எவ்வளோ ஆத்துமாக்கள் இன்றைக்கு நரக அக்கினியில் போய் என்ன செய்துட்டு இருக்கிறாங்க? விழுந்து கொண்டு இருக்கிறாங்க, நரகத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறாங்க. நம்முடைய இந்திய தேசத்தில் எவ்வளவோ ஜனங்கள் பாவத்தை தண்ணீரை போல பருகி கொண்டிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் நரகத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம கேர்லெஸ்ஸாக கவனிக்காதவங்களா இருப்போம்னா நம்மிடத்தில் ஆண்டவர் என்ன செய்வார்? கணக்கு கேட்பார். இவங்களுக்கெல்லாம் திறப்பிலை நின்றாயா என்று சொல்லி கேட்பார். ஹல்லேலூயா. எவ்வளவோ ஆசீர்வாதங்கள், இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் தான் ஆசீர்வாதங்கள் என்று நினைத்து வாழ்கிறவர்களை விட்டு பரலோகத்தில் பெரிய சந்தோஷம் இருக்கிறது என்பதை என்ற எண்ணம் உடையவர்களாய் மாற்ற வேண்டும் என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களுக்காய் திறப்பிலை நின்று ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்து வாசிங்க, வெளிப்படுத்தல் 2:26. ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகளின் மேல் அதிகாரம் கொடுப்பேன். பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஜாதிகள் மேல அதிகாரம் கொடுப்பேன். அப்ப நம்ம ஜெயம் கொண்ட ஒரு வாழ்க்கை வாழும்போது ஜாதிகளை ஆண்டவர் ஜாதிகள் மேல் அதிகாரத்தை கொடுப்பார். இது புதிய வானம் புதிய பூமி வரும்போது நடக்கிற காரியம் என்று சொல்லுகிறாங்க. அந்த புதிய வானம், இந்த வானம், இந்த பூமி, நாம் இப்போ பார்க்குற வானம் பூமி எல்லாம் என்ன செய்ய போகிறது? அழிய போகிற அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற எல்லாம் ஒரு நாள் அழிந்து போக போகிறது. இதெல்லாம் இந்த வானம் எல்லாம் எப்படி போகுமா தெரியுமா? சுருட்டப்பட்ட புத்தகத்தை போல் என்ன செஞ்சிருமா? ஒரு நிமிஷத்தில் காணாமல் போயிடும். நம்ம இப்போ பார்க்குற அவ்வளோ பெரிய வானம் இதெல்லாம் சுருட்டப்பட்ட புஸ்தகத்தை போல் ஒரு நிமிஷத்தில் அழிந்து போகும். பூமி, இப்போ பார்க்குற பூமி இவ்வளோ பெரிய பூமி, இதெல்லாம் என்ன செய்தோம்? விடும். இதெல்லாம் முற்றிலுமாய் அழிந்து போகும். ஒரு நாள் எல்லாம் அழிந்து போய் ஆண்டவர் நியாயாதிபதியாய் வந்து நியாய தீர்ப்பு கொடுத்து, அந்த வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக நின்று நியாய தீர்ப்பு கொடுத்து, அதற்கு பின்பு புதிய வானம் புதிய பூமி என்ன செய்ய போகிறது? உண்டாக போகிறது. ஹல்லேலூயா. அந்த புதிய வானத்திலையும் புதிய பூமியிலையும் எந்த அநீதியும் இருக்காது, அக்கிரமம் இருக்காது, இப்போ நம்ம பார்க்குற பாவங்கள் இருக்காது, எந்த ஒரு காரியமும் அந்த அசுத்தங்கள் எதுவும் அந்த புதிய வானம் புதிய பூமியில் இருக்கவே இருக்காது. நாம் சமாதானமாய் சந்தோஷமாய் வாழப்போகிற பூமி அது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அதனால தான் எருசலேமை விசேஷமாக எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில். எருசலேமிலிருந்து ஆண்டவர் என்ன செய்வாராம்? ஆளுகை செய்வாராம். அப்போ ஜாதிகள் மேலே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்தவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல ஆண்டவரை எப்படி வைப்பாராம்? குட்டி குட்டி ராஜாக்களாய் ஆளும்படி வைப்பாருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு இடத்தையும் ஆளுகை செய்கிறவர்களாய் நாம் இருப்போமா? ஒருவேளை நமக்கு ஆண்டவர் எந்த இடத்த வச்சிருக்கிறார் தெரியல. நம்ம ஆளுகை செய்கிறவர்களாய் மாற வேண்டுமானால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஜெயம் பெற்றவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அந்த அதிகாரத்தில் ஏசபேலின் கிரியை அந்த இடத்துல இருந்தது என்று பார்க்கிறோம். ஏசபேல் என்ன செய்தால்? விக்கிரகத்துக்கும் பலவிதமான பாவத்துக்கும் அந்த தேசத்தில் இடம் கொடுத்திருந்தாள். அதே போல பாவத்துக்கு இடம் கொடுத்து வாழ்கிறவர்கள் ஜெயம் பெற்ற வாழ்க்கை என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. இந்த ஜாதிகள் மேல் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. வெளிப்படுத்தல் 3:5 வாசிங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிக்கப்படும். பிதா முன்பாகவும் தேவதூதர் முன்பாகவும் அவனுடைய நாமத்தை அறிக்கையிடுவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் வேணும்? இந்த உலகத்தில் எனக்கு அந்த அவ்வளோ பெரிய கப்பு வேணும், அந்த கிரீடம் வேணும், அப்படியெல்லாம் வாஞ்சிக்கிறத விட நமக்கு ஆண்டவர் அந்த கிரீடத்தை தருவாரானால் பிதா முன்பாகவும் தேவதூதர்கள் முன்பாகவும் நம்முடைய பேர் அறிக்கை பண்ணப்படுகிற பாக்கியம். ஹல்லேலூயா. அதுதான் நமக்கு முக்கியம். அப்படிப்பட்ட பாக்கியம் பெற்றவர்களாய் நாம் மாறுவோமானால் அதே போல் பாக்கியம் வேறு எதுவும் கிடையாது. அந்த உலகத்தின் கிரீடங்கள் எல்லாம் எவ்வளோ நாள் இருக்கும் சொல்லுங்கள்?
எவ்வளோ நாட்களுக்கு இருக்கும். அதனால உலகத்தில் கிரீடம் வாங்கக்கூடாதுன்னு இல்லை, கிரீடம் வாங்கலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் அதற்காகவே நம்முடைய பிரயாசங்கள், அதற்காகவே உலகத்தின் பேருக்காக, உலகத்தின் புகழுக்காக நாம் வாழ்ந்து கொண்டு இருப்போமானால் ஆண்டவர் கொடுக்கிற அந்த புகழ் நமக்கு கிடைக்க முடியாமல் போய்விடும். ஹல்லேலூயா. அந்த உலகத்தின் கிரீடங்கள் எல்லாம் நான் அநேகருடைய சரித்திரங்களெல்லாம் வாசிச்சிருக்கிறேன். இவ்வளோ பெரிய பெரிய கிரீடங்களை பெற்றவங்க, பெரிய பெரிய பரிசுகளை பெற்றவங்க, பதக்கங்களை பெற்றவங்கெல்லாம் கடைசியில் ஒன்றுமில்லாத நிலைமையில் தெருவில் கிடக்கிற சூழ்நிலையில் கூட போயிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அந்த கிரீடங்களை, உலகத்தின் கிரீடங்களெல்லாம் அழிவுள்ளது, அதெல்லாம் கொஞ்ச காலத்துக்கு தான். அதான் சொல்லுவாங்க, சீட்டில் இருக்கிறது வரைக்கும் தான் அந்த மரியாதை. அந்த சீட்டை விட்டு இறங்கியாச்சுன்னா அந்த மனுஷனுக்கு அந்த மரியாதையே இருக்காது. பெரிய பெரிய போஸ்ட்லாம் இருக்கிறவங்க அந்த போஸ்ட்டில் இருக்கிறது வரைக்கும் தான் மற்றவங்க என்ன செய்வாங்க, அவங்கள வணக்கம் அடிப்பாங்க, சல்யூட் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அந்த சீட்டிலேருந்து, அந்த போஸ்ட்லேருந்து இறங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த மரியாதையும் எந்த மனுஷனும் என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்கவே மாட்டாங்க. ஆனால் நித்தியமாய் நமக்கு மரியாதை ஆண்டவர் கொடுக்க போகிறார். எங்கே கொடுக்க போகிறார்? பிதா முன்பாகவும் தேவதூதர்கள் முன்பாகவும். யாருக்கு தெரியுமா மரியாதை கிடைக்கும்? ஆண்டவருக்காக வாழ்ந்தவர்களுக்கு. ஹல்லேலூயா. பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்களுக்கு, அவருக்கு பிரியமானதை செய்து வாழ்ந்தவர்களுக்கு. இன்றைக்கு ஒருவேளை நம்ம நினைக்கலாம், இவங்கெல்லாம் அற்பமானவங்க நினைக்கலாம், ஆனால் பரலோகத்தில் அவங்களுக்கு நிறைவான பலன் இருக்கும். ஹல்லேலூயா. சில மனுஷர்கள் சிலரை பார்க்கும்போது நினைக்கலாம் அற்பமானவர்களைப் போல தோன்றலாம், ஆனால் அவர்கள் ஆண்டவருக்கு முன்பாக எப்படி இருப்பாங்க தெரியுமா? கனம் பெற்ற பாக்கியவான்களாக இருப்பாங்க. ஹல்லேலூயா. அந்த கனத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு ஏதுவாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஓட்டத்தை ஓட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் காரியங்களுக்காக ஓடுவதை விட்டுவிட்டு ஆண்டவருடைய காரியங்களுக்காக, ஆண்டவருடைய கனத்தை பெறுவதற்காக பிதா முன்பாகவும் தேவதூதர்கள் முன்பாகவும் அறிக்கை, நம்முடைய பேரை அவர் அறிக்கை பண்ணுவதற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை நாம் வாழ்வோமானால் ஆண்டவர் நமக்கு பெரிய காரியத்தை கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நாம் ஜெயம் பெற்ற, அதுதான் ஜெயம் பெற்ற வாழ்க்கை. இந்த உலகத்தில் நான் அதை சாதித்தேன், இந்த உலகத்தில் நான் அதை செய்தேன், இதை செய்தேன், அவ்வளோ பெரிய இதெல்லாம் கட்டினேன், அதெல்லாம் சாதனை கிடையாது. நம்முடைய சாதனை எப்போ விளங்கும் தெரியுமா? பரலோகத்துக்கு போகும்போது தான் நம்ம சாதித்ததெல்லாம் அங்கே வெளிப்படும். ஹல்லேலூயா. இந்த பூமியில் நம்ம கட்டிக்கொண்டே இருக்கிறோம். அது அழகான ஒரு பாடல் உண்டு, கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தேசுக்காய், ஒவ்வொரு நாளும் கட்டிடுவோம் ஒவ்வொரு செயலாம் கற்களாலே. பழைய பாடல், ரொம்ப அழகான பாடல். ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? கட்டணும். என்ன கட்டணும்? ஒவ்வொரு செயலை கட்டணும். ஒவ்வொரு செயலால் கட்டடத்தை கட்டணும். எங்கே கட்டணும்? பரலோகத்தில் கட்டணும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு செயலால் நம்ம கட்டி கொண்டு இருக்கிறோமா ஒவ்வொரு நாளும்? இல்லை நம்ம அங்கே பரலோகத்தில் கட்டினதை இடிச்சிட்டு இருக்கிறோமா? இப்போ கட்டிட்டோம், கொஞ்சம் கட்டிட்டோம், இப்போ கொஞ்சம் இடிச்சிட்டு இருக்கிறோம் போல இருக்குது. அப்படியா? இல்லை, இடிக்கக்கூடாது. இன்னும் என்ன செய்யணும்? நம்ம அதிகமாய் கட்ட வேண்டும். ஒவ்வொரு நற்கிரியையும் செய்யும்போது, ஆண்டவருக்காக வாழும்போது, பரிசுத்தமாய் வாழும்போது பரலோகத்தில் நம்ம கட்டி கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் நிறைய வாட்டி இந்த கதையை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு அம்மா 2 பேர் பரலோகத்துக்கு போனாங்களாம். ஒரு எஜமாட்டி அம்மாவும் ஒரு வேலைக்காரி அம்மாவும் போனாங்களாம். இந்த வேலைக்காரி அம்மா முதல்ல பரலோகத்துக்கு போயிட்டாங்க. முதல்ல போனோடனே இந்த வேலைக்காரி அம்மாவுக்கு பெரிய பில்டிங் இருந்துச்சாம் பரலோகத்தில். அப்போது அதுக்கப்புறம் அந்த அம்மா பரலோகத்தில் பெரிய வீட்டில் இருக்காங்களாம். அதுக்கப்புறம் இந்த எஜமாட்டி அம்மா போகிறாங்களாம் பரலோகத்துக்கு, மரித்து போகிறாங்களாம். போகும்போது இந்த எஜமாட்டி அம்மா, இந்த வேலைக்கார அம்மா பெரிய வீட்டில் இருக்கிறத பார்த்தாங்க. பார்த்துட்டு இந்த எஜமாட்டி அம்மா யோசிச்சாங்களாம், என் வீட்டில் வேலை செஞ்ச அந்த வேலைக்காரிக்கே இவ்வளோ பெரிய வீடு, அப்போ எனக்கு அதை விட எவ்வளோ பெருசு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக என்ன செஞ்சாங்களாம்? தேவதூதன்கிட்ட போய் என் வீடு சீக்கிரம் காட்டு அப்படின்னு சொன்னாங்களாம். என் வீடு இதை விட பெருசாக இருக்கும், இல்லை சீக்கிரம் காட்டு. அப்போ தேவதூதன் கூட்டிகிட்டு போனானா. கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல கொண்டு விட்டு, இதாம்மா உன் வீடு அப்படின்னு காட்டான். இப்போ வீடை காட்டினா வீடு இல்லையா? எங்கே? ஏன் வீடு எங்கே? வீடு எங்கே? இல்லை, இதான் உன் வீடு. இங்கே வீடே இல்லையே, வீடு எங்கே அப்படின்னு கேட்டால், நீ வீடே கட்டலையே பரலோகத்தில், வீடு நீ பரலோகத்தில் கட்டாமல் உனக்கு எப்படி வீடு இருக்கும்? அந்த வேலைக்காரம்மா உன் வீட்டில் வேலை செஞ்சாலும்
அது கஷ்டம், அதுக்கு நேரமே இருக்காது வீட்டில் ஜெபம் பண்ணுறதுக்கு. ஆனாலும் அது வீட்டை பெருக்கும் போதெல்லாம் ஆண்டவரே இந்த வீட்டை பெருக்குறது போல என் இருதயத்தை சுத்தம் பண்ணுங்க, பரிசுத்தமாக்குங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டே பெருக்கிட்டு இருக்கோம். பாத்திரம் கழுவும் போது அது கழுவும் போது என்ன சொல்லணும்னா, இந்த பாத்திரம் சுத்தமாகிறது போல் என்ன சுத்தமாக்குங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கோம். அதே போல் எப்பவும் என்ன துதிச்சுட்டே இருக்கோம். அதால் முடிஞ்ச நன்மைகளை மற்றவர்களுக்கு செய்து கொண்டு இருக்கோம். ஆனால் நீ என்ன பண்ண, நீ கால் மேலே காலை போட்டு உக்காந்து நீ துதிக்கவும் இல்லை, ஆராதிக்கவும் இல்லை, என்னை தேடவும் இல்லை, மற்றவர்களுக்கு நன்மை செய்யவும் இல்லை. நீ எதாயிலும் செய்திருந்தால் தானே இந்த பரலோகத்தில் உனக்கு வீடு கட்டப்பட்டிருக்கும், நீ ஒன்றுமே செய்யலையே அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ தான் அந்த அம்மா ரொம்ப ஏமாந்து போச்சான். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் கட்டுறது பெரிய விஷயம் இல்லை, பரலோகத்தில் கட்டிகிட்டு இருக்கிறோமா. ஹல்லேலூயா. இன்றைக்கி ஜெயமுள்ள வாழ்க்கை எங்கே தெரியுமா? நம்ம பரலோகத்துக்கு போகும்போது தான் நம்ம வெற்றி பெற்றிருக்கிறோமா தோல்வி அடைந்திருக்கிறோமா என்று தெரியும். இன்றைக்கி உலகத்தின் பல தோல்விகளை பார்த்து சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? அதெல்லாம் பார்த்து சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் நம்மோடு கூட இந்த பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்னென்ன பிரயாசங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறீங்க ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு, ஆண்டவருக்காக என்னென்ன காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீங்க பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, இன்றைக்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு. இந்த உலக மனுஷனை போல ஆண்டவருடைய பிள்ளைகளை என்ன செய்கிறாங்க, பல பாவங்களை செய்கிறாங்க. எப்படியாவது பணத்தை சம்பாதிச்சிடணும், எப்படியாவது எந்த வழியிலையாவது எதை பண்ணியாவது நான் ஆசீர்வாதமாக இருக்கணும். அதுதான் இன்றைக்கு ஒரே எண்ணம், ஜனங்கள்ட்ட எண்ணம் எல்லாம் எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும். ஆண்டவர் விரும்பாத வழியில் வட்டிக்கு கொடுக்கறது எவ்வளோ பெரிய பாவம்னு அநேகருக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த வட்டிக்கு கொடுக்கறது பாவம். ஹல்லேலூயா. அநேகர் வட்டிக்கு கொடுத்து அந்த வட்டிக்கு கொடுக்கறதுனால அந்த நேரத்தில் ஒருவேளை பணம் வரலாம், ஆனால் அது எப்படி வரும் தெரியுமா? சாபமாக வரும். பின்னால் சந்ததிக்கு அது பாதிக்கப்படும். அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் நம்மிடத்தில் பரலோகத்தில் அங்கே கணக்கு கேட்பார். வட்டிக்கு கொடுக்கறது பாவம், லஞ்சம் வாங்குகிறது பாவம். இன்னைக்கு அநேக பெண்கள் என்ன செய்கிறாங்க, புருஷனை ஏவி விட்டு லஞ்சம் வாங்குறதுக்கு ஏவி விட்டுறாங்க. இன்னைக்கு எல்லா இடத்துலையும் லஞ்சம்தான். லஞ்சம் வாங்கி சம்பாதிக்கிறது பாவம். இப்படிப்பட்ட பாவங்களெல்லாம் செய்யாதபடி நாம் ஆண்டவருக்கு பிரியமாக கொஞ்சம் கஞ்சி குடித்தாலும் பரவாயில்ல, கொஞ்சமாக சாப்பிட்டாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்கு பிரியமான வழியில் எனக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் போதும் என்று நாம் இருக்கிறோமா? இல்லை, ஏதோ ஒரு வழியில் நான் எப்படியாவது இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழணும், அப்படி நிச்சயமாக சந்தோஷமாக வாழ முடியாது. பாவத்தை செய்து நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக அது சந்தோஷத்தை கொடுக்கவே கொடுக்காது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமான வழியில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவருக்கு பிரியமான பாதையில் நம்ம சென்று கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு ஆண்டவருக்கு பிரியமான இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்கிறவர்கள் சிலர் தான். கேட்டுக்கு போகும் வாசல் வழி விசாலமானது. ஹல்லேலூயா. இன்றைக்கு விசாலமாக இருக்குது வழி. இன்றைக்கி நல்லா தூங்கலாம், நல்லா ஜாலியாக இருக்கலாம், எல்லாம் செய்யலாம், எல்லாம் செய்யுங்க, வேண்டான்னு சொல்லலை. ஆனால் அது செய்ய வேண்டிய, ஆண்டவருக்காக வாழ வேண்டிய நேரத்தில் ஆண்டவருக்காக வாழுகிறோமா? நம்ம இஷ்டத்துக்கும் வாழ்ந்துட்டு நம்ம நேரங்களையும் காலங்களையும் இஷ்டத்துக்கு செலவழித்து விட்டு எனக்கு அங்கே பரலோகத்தில் பெரிய வீடு இருக்கும்னு நினச்சிட்டு போனீங்கன்னா ஏமாந்து போயிடும். ஹல்லேலூயா. ஜெயம் பெற்றவர்களாய் நாம் இருக்க முடியாது. ஆண்டவருக்காக நம்ம என்னென்ன காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம், ஒவ்வொரு செயலும் அவரை மகிமைப்படுத்துகிறதா இருக்கிறதா, மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? எங்கேயுமே போய் ஊழியம் செய்ய முடியல, எங்கேயுமே போய் ஆண்டவருக்காக எதையும் செய்ய முடியல, வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறீங்க. ஜெபம் பண்ணுறீங்களா? மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறீங்களா? எத்தனை மணி நேரம் ஜெபிக்கிறீங்க? ஒரு அம்மா ஜெபம் பண்ணாங்க, அவங்க கணவர் ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணாங்க. ராத்திரி டெய்லி 4 மணி நேரம் ஜெபம் பண்ணாங்களாம். அந்த மனுஷன் ரட்சிக்கப்படுற மாதிரியே மனுஷன் கிடையாது. ஆனால் அந்த அம்மா தினமும் நடுராத்திரி 12 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணாங்களாம் அவர் ரட்சிக்கப்படணும்னு. ஜெபம் பண்ணி கடைசியில் ஆண்டவர் அவரை ரட்சித்தார், ஊழியக்காரனாய் மாற்றினார். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறோமா? இன்றைக்கு ரட்சிக்க போகிற ஆத்மாவை குறித்த கரிசனை நமக்கு இருக்கிறதா? ஆத்துமாக்கள் தான் நம்மோடு கூட வரப்போகிறது. நம்ம பரலோகத்துக்கு போகும்போது ஆத்துமாக்கள் நம்மோடு கூட வரப்போகிறாங்க. ஆண்டவர் அதன் மூலமாக நமக்கு ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். வெளிப்படுதல் 3:12 வாசிங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதினின்று அவன் ஒரு காலும் நீங்குவது இல்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவன்
தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், தேவனுடைய நாமத்தையும் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஹல்லேலூயா. பிலதெல்பியா சபைக்கு சொல்லப்பட்டது. அந்த பிலதெல்பியா 7 சபைகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களில் இந்த பிலதெல்பியா சபையை குறித்து தான் ஆண்டவர் ஒரு குறையுமே சொல்லலை. மற்ற 6 சபைகளை குறித்தும் குறை சொல்லி இருக்கிற, அவன்கிட்ட இந்த குறை இருக்குது, இந்த குறையை விட்டு நீ மனம் திரும்ப, அப்போ தான் நீ ஜெயம் கொண்ட வாழ்க்கை வாழ முடியும்னு சொன்னால். ஆனால் அந்த பிலதெல்பியா சபையை குறித்து ஒரு குறையும் சொல்லலை. அந்த சபையை குறித்து புகழ்ந்து பேசினார் ஆண்டவர். தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன்னு சொன்னார். பரலோகத்தில் வேதத்தில் வாசிச்சிங்கன்னா பரலோகத்திலையும் ஆலயம் இருக்கிறது. ஹல்லேலூயா. பரலோகத்திலையும் ஆலயம் இருக்குது. தேவனுடைய ஆலயத்தில் என்ன செய்வாராம்? தூணாக நம்மை மாற்றுவாராம். ஜெயம் கொண்ட வாழ்க்கை வாழும்போது புதிய நாமத்தை எழுதுவார், தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் நம்ம மேலே எழுதுவார். ஆனால் அந்த பிலதெல்பியா சபைக்கு சொல்லப்பட்ட ஒரே காரியம் என்னென்னா, உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஹல்லேலூயா. ஒருவனும் உனக்குள்ள கிரீடத்தை என்ன செஞ்சிடக்கூடாது? எடுத்துடக்கூடாது. அப்போ நம்ம சரியாக ஓடலைன்னா, சரியாக நம்முடைய வாழ்க்கை இல்லைன்னா நம்ம கிரீடத்தை என்ன செஞ்சிருவாங்க? வேற யாருக்காவது ஆண்டவர் என்ன செஞ்சிருவார்? எடுத்து கொடுத்துருவார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஒரு தாளந்துள்ளவன் என்ன செஞ்சான்? புதைச்சி வச்சிட்டான். 2 தாளந்துள்ளவன் 2 தாளந்தை 4ஆக மாற்றினான். 5 தாளந்துள்ளவன் 5 தாளந்தை 10ஆக மாற்றினான். அப்படி 10ஆக மாற்றினவனுக்கு இந்த ஒரு தாளந்தை புதைச்சி வச்சவன்கிட்ட இந்த தாளந்தை வாங்கி என்ன செய்து விட்டார்? கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற காரியங்கள், நமக்கு கொடுத்திருக்கிற நன்மைகள், நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகள், நமக்கு கொடுத்திருக்கிற வரங்கள் எல்லாவற்றையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருக்காக பயன்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அந்த தாளந்தையெல்லாம் புதைச்சி வச்சுட்டு இருப்போம்னா ஆண்டவர் கொஞ்ச நாள் பார்ப்பார், தருணத்தை கொடுப்பாரு. நம்ம புதைச்சி வச்சுட்டே இருந்தோன்னா அதை எடுத்து என்ன செஞ்சிருவார்? உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் சொல்லி இருக்கிறவங்களுக்கு தூக்கி என்ன செஞ்சிருவார்? கொடுத்து விடுவார். அதனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன தாளந்தை கொடுத்துருக்கிறார், உங்கள் வாழ்க்கையில் என்ன தாளந்தெல்லாம் கொடுத்துருக்கிறார், இன்றைக்கி போய் உட்காந்து யோசிங்க. வீட்டில் போய் உட்காந்து, ஆண்டவரே நீர் எனக்கு என்ன தாளந்தை கொடுத்துருக்கிறீர், என்ன வரத்தை கொடுத்துருக்கிறீர். சில பேருக்கு நல்ல ஜெபம் பண்ணுகிற வரம் இருக்கும், சில பேருக்கு நல்ல பாட்டு பாடுகிற வரம் இருக்கும், சில பேருக்கு நல்ல ஆண்டவரை துதிக்கிற வரம் இருக்கும், தீர்க்க தரிசன வரம் இருக்கும். இந்த வரங்களை எல்லாம் நம்ம என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். எதற்காக? தேவனுடைய ராஜ்யத்தின் கட்டுமான பணிக்காக நம்ம பயன்படுத்தணும். அவருடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்படணும். ஒரு ஆளுக்கு நம்ம ஆறுதல் சொல்லுகிறதுனால அவர்கள் ஆறுதல் அடைவார்களானால் நமக்கு ஆண்டவர் அந்த ஆறுதல் சொல்லுகிற அந்த வரத்தை நம்ம பயன்படுத்துகிறோம் என்று அர்த்தம். அப்போ அதன் மூலமாக அவருடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்படுகிறது. இப்போ நம்ம கொடுத்திருக்கிற வரத்தை என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். அந்த வரத்தை வைத்து விட்டு எனக்கு தருணம் கிடைக்கும் போது பயன்படுத்துவேன், எனக்கு சான்ஸே கிடைக்கல, எனக்கு எல்லாருக்கும் மைக்கு பிடிச்ச மெசேஜ் கொடுக்குற சான்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்காது. அதே மாதிரி எல்லாருக்கும் பெரிய பெரிய இடங்களில் போய் நின்று பேசுகிற தருணம் கிடைக்காது. ஆனால் நமக்கு ஆண்டவர் தாளந்தை கொடுத்திருப்பார், பேசுகிற தாளந்தை கொடுத்திருப்பார், ஜெபிக்கிற தாளந்தை கொடுத்திருப்பார். இதை எங்கே பயன்படுத்த வேண்டும்? நமக்கு கொடுத்திருக்கிற இடங்கள், அது ஒரு ஆளுக்கானாலும், அது சின்ன இடத்துல போய் நின்று பயன்படுத்த வேண்டுமானாலும், அதை நாம் பயன்படுத்தும் போது, ஒரு தாளந்தை நாம் பயன்படுத்தும் போது ஆண்டவர் என்ன செய்வார்? ஒரு தாளந்தை 2 தாளந்தாக மாற்றுவார். ஹல்லேலூயா. நம்ம பயன்படுத்தாமல் வைக்கும்போது நம்முடைய இடத்துல இருக்கிற திறமைகள், தாளந்துகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்து விடுவார்? எடுத்து போடுவார். இன்றைக்கு நம்ம கொடுத்திருக்கிற தாளந்துகளை என்ன செய்வோம்? பயன்படுத்துவோம். பயன்படுத்தும் போது நமக்கு பரலோகத்தில் மிகுந்த பலன் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு வாழ்க்கையில் பலவிதமான தோல்விகள், பலவிதமான விரக்திகளோடு இந்த இடத்துல கடந்து வந்திருப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஆண்டவர் ஜெயமுள்ளதாய் மாற்ற வேண்டும் என்று தான் விரும்புகிறார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து விசுவாசத்தோடு சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்க. சாத்தானுக்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுக்காதீங்க. பிசாசு எப்போவுமே நமக்கு எதிராக ஏதாயிலும் காரியத்தை என்ன செய்து கொண்டே இருப்பான். நம்முடைய விசுவாசத்தை தளர பண்ணுவதற்கு, நம் விசுவாசத்தில் சோர்ந்து போவதற்கு பல காரியங்களை பிசாசு செய்து கொண்டே இருப்பான். ஆனால் பிசாசுக்கு நம்ம என்ன செய்யணும்? எதிர்த்து நிற்கணும். பிசாசுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா உங்கள் விசுவாசத்தையே அவன் எடுத்து போடுகிற அளவுக்கு கிரியைகளை என்ன செய்வான்?
செய்து விடுவான். நல்ல பிசாசு வரும்போதே உடனே என்ன செய்யணும்? துரத்தணும். ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்க, சத்தியம் என்னும் கட்சியை தரித்து கொள்ளுங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. அவன் உங்களை விட்டு என்ன செய்து விடுவான்? ஓடி போவான். ஆத்துமாவில் கரைப்படாதபடி நம்ம என்ன செய்ய வேண்டும்? பார்த்து கொள்ள வேண்டும். அநேகர் கோபம் வரும்போது என்ன செய்திருவாங்க? பயங்கரமாக பேசிடுவாங்க, படன்னு பேசிடுவாங்க. நான் சொல்கிறேன், அது பேசுகிறத, கோபம் வரும்போது பேசுகிறத, நல்ல எல்லார் கையிலையும் இப்போ செல்ஃபோன் இருக்குது. செல்ஃபோனை ஆன் பண்ணி வச்சுட்டு பேசுங்க. அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு மணி நேரம் கழித்து அந்த நீங்கள் பேசுனதையே திரும்ப போட்டு பாருங்கள். அது உங்களுக்கே பிடிக்குமான்னு நீங்கள் சொல்லுங்கள். சரியா? அதுக்கப்புறம் பேசவே மாட்டீங்க. ஆண்டவர் அப்போ விரும்புவாரா? கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். கோபமாக இருக்கும்போது பேசாதீங்க. வார்த்தைகள் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். பிள்ளைகளை திட்டுறது, பயங்கரமாக கோபத்தில் திட்டுறது, குடும்பத்தில் உள்ளவங்களை சாபம் விடுறது, இதெல்லாம் நம்முடைய வாயில் வரும்போது அந்த வார்த்தைகளை ஆண்டவர் கேட்டு அதன்படியே என்ன செய்து விடுவார்? பலிக்க வச்சிருவார். அதனால கோபமாக இருக்கும்போது வாயை மூடிட்டுருங்க. சரியா? கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துருங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து பேசுங்க. கோபம் செஞ்சால் பாவம் செய்யாமல் இருக்கணும்னா பேசாமல் இருக்கிறது தான் பெஸ்ட்டான வழி. இப்படிப்பட்ட பாவங்களுக்கெல்லாம் நம்ம விலக்கி காத்துக்கொள்ளும். மற்றவர்களுக்கு விரோதமாய் நாம் எந்த பாவத்தையும் செய்யாதபடி ஆண்டவர் நம்மை பாதுகாக்கட்டும். ஆண்டவர் நம்மை பாதுகாக்கும் போது நம்ம ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழுவோம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒருவேளை பலவித கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா? எல்லா கண்ணீரையும் ஆண்டவர் மாற்றுவார். உங்கள் தோல்வியை ஜெயமாக மாற்றுவார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட தோல்வியிலிருந்து ஆண்டவர் உங்களை தூக்கி நிறுத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் கட்டி எழுப்புவார். உங்கள் பிள்ளைகளை ரட்சிப்பார். யாரெல்லாம் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களோ எல்லாரையும் ஆண்டவர் ரட்சிப்பார். அதற்காக யாரை தெரிந்து கொண்டிருக்கிறார் தெரியுமா? உங்களையும் என்னையும் தான். ஹல்லேலூயா. நம்ம குடும்பத்துக்கு ஆசாரியன் யார் தான்? நான் தான். சொல்லுங்க. என் குடும்பத்துக்கு ஆசாரியன் நான் தான் திறப்பில் நிற்கணும். நான் தான் ஜெபிக்கணும். அவர்கள் ரட்சிக்கப்படணும். அவர்கள் மனம் திரும்பணும். பரிசுத்த வழியில் வரணும். அதற்கு என்னை தான் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஜெபிப்பதற்கு ஒப்பு கொடுங்க. என்னுடைய குடும்பத்திற்காக நான் ஜெபிக்க போகிறேன். ரட்சிக்கப்படாதவர்களுக்காக, மற்ற ஜனங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஜெபிக்கும் போது ஆண்டவர் கிரியை செய்வார். நாம் ஒரு காலை எடுத்து வைக்கும்போது ஆண்டவர் என்ன செய்வார்? காலை எடுத்து வச்சு நம்மோடு கூட வந்து என்ன செய்வார்? நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல தோல்வியை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. எந்த தோல்வியையும் அவர் ஜெயமாக மாற்ற வல்லமையுள்ளவர். அவரை நம்பி இருக்கிறபடினால் உங்களை எல்லா தீங்குக்கும் அவர் விலக்கி காப்பார். எத்தனை தோல்விகளை பார்த்தீங்களோ அத்தனை ஜெயத்தை பார்க்க போறீங்க. அதற்கு எல்லாவற்றுக்கும் மேலாய் நாம் பரலோகத்தில் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம் என்று சாட்சி உள்ளவர்களாய் மாறப்போகிறோம். இன்றைக்கு நம்ம எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, நான் என்னுடைய வாழ்க்கை ஒரு ஜெயமுள்ளதாய் மாறட்டும். என்னுடைய ஓட்டம் ஜெயத்துடன் முடியணும். நான் ஜெயத்தோடு கூட வரணும். ஆண்டவரே, இந்த உலகத்தில் என்ன எந்த நோக்கத்தோடு படைத்தீரோ, எந்த நோக்கத்துக்காக இந்த உலகத்தில் சிருஷ்டித்தீரோ அந்த நோக்கம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும். அதற்கு நேராக என்னுடைய வாழ்க்கை அமையணும். உமக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் நான் விட்டு விடணும்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். எல்லாரும் எளிமை நிற்கலாம். எளிமை நின்று அர்ப்பணித்து ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. Thank you, Lord. உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஆமென். ஹல்லேலூயா.
ஒரு நிமிஷம் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து, ஓ தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயாப்பா. பலவித தோல்விகளோடு இந்த இடத்துல கடந்து வந்திருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் பல பகுதிகளில் தோல்வி, நான் நினைத்ததொன்று நடக்கலை, நான் நினைக்காத காரியம்லாம் என் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது என்று ஒருவேளை இந்த இடத்துல வந்திருப்பீங்கன்னா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அந்த தோல்வியை ஜெயமாக மாற்றுகிற தேவன் நீர். ஹல்லேலூயா. ஓ நிஜய கிறிஸ்து தகப்பனே, ஹல்லேலூயா. பாமக்கு ஸ்தோத்திரமப்பா. எல்லா தோல்வியும் ஜெயமாக மாறும். ஹல்லேலூயா. நான் ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கை வாழப் போகிறேன். என்னுடைய ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரமப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அனுமதித்திருக்கிற எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடந்தேறுகிறது. ஓ தேங்க்யூ மாஸ்டர், உமக்கு நன்றி தகப்பனேப்பா. ஹல்லேலூயா. ஒன்றும் உன்னை தோற்று போக பண்ணுவது இல்லை. எல்லாவற்றிலும் ஜெயம் பெற்றவளாய் ஆண்டவனை நிறுத்த போகிறார். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரப்பா. விசுவாசம் பெருகட்டும், எல்லா அவிசுவாசங்கள் எடுபட்டு போகட்டும். ஆண்டவர் உனக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் உன்னோடு கூட இந்த வெற்றி சிறக்க பண்ண வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை யுத்தங்கள் வந்தாலும் அதன் மத்தியிலே ஆண்டவர் ஜெயம் பெற்ற ஒரு யுத்த வீராங்கனையாய் வீரனாய் ஆண்டவனை மாற்றிக்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி தகப்பனே. பாமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் தகப்பனே பாமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே, அந்த ஜெயம் பெற்றவர்களுக்கு உள்ள ஆசீர்வாதங்களெல்லாம் நான் சுதந்திரித்து கொள்ளணும்ப்பா. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொடுக்கப்படும் என்று வெளிப்படுத்தல எழுதப்பட்டிருக்கிறதே. இயேசுவே, அந்த ஜெயம் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை எனக்கு தாங்க. ஆதியில் கொண்டிருந்த அன்பு எனக்குள்ள வரட்டும். கேளுங்க ஆண்டவரிடத்துல. ஓ தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. இன்னும் நான் உம்மை தேடணும், இன்னும் உமக்கு சாட்சியா நான் வாழணும். ஹல்லேலூயா. ஆதியில் இருந்த அன்பு எனக்குள்ள திரும்ப வரட்டாம்ப்பா. உம்மை நான் அதிகமா நேசிக்கணும்ப்பா. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உமக்கு ஸ்தோத்திரமப்பா. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி. ரிமா சந்தரா கபாரவா. ஹல்லேலூயா. அப்பா, அந்த ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்குரிய எல்லா ஆசீர்வாதத்தை நான் பெற்று கொள்ளணுமே அப்பா. ஓ தேங்க்யூ லார்ட். ஓ ஷக்கமானா தீனா ஹந்தூரா கபாரவா. என்னென்ன பாவங்கள் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறதோ அப்பா, ஜெயம் பெற முடியாதபடி இருக்கிற எல்லா பாவங்களும் எல்லாம் அப்பா ஓடட்டுமே இயேசுவின் நாமத்தினால. உலகத்துக்காக அழிந்து போகிற போஜனத்திற்காக நான் எந்த ஒரு பாவத்தையும் செய்யாதபடி. ஹல்லேலூயா. அப்பா, நீர் கொடுக்கிற ஆசீர்வாதத்திற்காக நான் காத்திருக்க அப்பா நீர் எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா, ஹல்லேலூயாப்பா. உமக்கு பிரியமான வழியில நான் நடக்கணும். நீர் விரும்புகிற காரியங்களை நான் செய்யணும். ஒவ்வொரு நாளும் அப்பா உம்முடைய ராஜ்யத்தின் காரியத்தை நான் செய்யணும் அப்பா. ஹல்லேலூயா. எனக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை உமக்காக நான் பயன்படுத்தணும்ப்பா. ஓ ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். அதை புதைத்து வைத்து விடாதே. ஓ ஹல்லேலூயா. உனக்கு கொடுத்த கிருபைகள் வரங்கள் ஓ ரிமாக்கரா சந்தரபா. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் பயன்படுத்து. நீ பயன்படுத்தும் போதுதான் ஆண்டவர் உனக்கு இன்னும் அதிகமான கிருபைகளை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. இன்னும் அதிகமான வரங்களை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஓ ரிமாக்கரா பாஷந்தரா. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி 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 தகப்பனேப்பா. ஓ ரிமாக்கபாரா பாஷந்தரபா. எல்லா தோல்விகளும் மறைந்து போகட்டும். ஆவிக்கிற வாழ்க்கையில இருக்கிற தோல்விகள் மாறட்டும். ஒரு ஆவிக்கிற வாழ்க்கையில ஒரு உயிர் மீட்சி உண்டாகட்டும் அப்பா. நாங்கள் ஜெயம் பெற்றவர்களாய் மாற வேண்டுமே. ஓ ரமா சந்தர் அகபாரபா. ஹல்லேலூயா. அந்த கிரீடத்தை ஜீவ கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளணுமே அப்பா. ஓ ரமா கரா தீனா சந்தரபா. ஓரி கபாரபா. ஹல்லேலூயா. எல்லா அழுக்குகளும் வெளியேறட்டும்ப்பா. எல்லா அசுத்தங்களும் வெளியேறட்டும் தகப்பனே. எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா பாவங்களும் வெளியேறட்டும் அப்பா. ஹல்லேலூயாப்பா. தகப்பனே, பரலோக ராஜ்யத்தின் மேன்மைக்காக ஓ பவுல் அப்போஸ்தலன் அற்பமும் குப்பையுமா எண்ணினது போல அப்பா ஹல்லேலூயா, அந்த உலகத்தின் காரியங்களை நாங்கள் அற்பமும் குப்பையுமா எண்ண எங்களுக்கு உதவி செய்வீராக. ஓ ரிகா பாரா தீனா சந்தரபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரிபா கபா ரபா சந்தரபா. அப்பா உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. கேளுங்க ஆண்டவர் சமூகத்துல கேளுங்க. ஆண்டவரே, ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கை வாழணும். உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்பா. ஹல்லேலூயா. இந்த ஓட்டத்தை நான் அப்பா ஜெயமுடன் ஓடி முடிக்கணும் தகப்பனேப்பா. ஹல்லேலூயா. ஓ ரிமா கதூரா சந்தரபா கபாரபா. ஹல்லேலூயா. ஓ ரிகபாரபா. ஹல்லேலூயா. ரிகபாரா தீனா சந்தரபா. நீர் என்னை அப்பா ஹல்லேலூயாப்பா அப்பா ஹல்லேலூயா உமக்கு பிரியமானவள் என்று சொல்லணும்ப்பா. பிதா முன்பும் தேவதூதர்கள் முன்பாகவும் என்ற நாமத்தை நீர் அறிக்கை இடணுமே. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீ தருவீராக. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீ தருவீராக.
தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி தகப்பனே. ஓ மனுஷர்களுக்கு முன்பாக நீ அற்பமா எண்ணப்படலாம், ஆனால் ஆண்டோடைய பார்வையில நீ விசேஷமானவள். ஆண்டோடைய பார்வையில நீ விசேஷமானவள். ஓ ரிமா கரபா சந்தரா கபாரபா ஓ ரிகபாரா தீனா சந்தரபா. மனுஷர்கள் உன்னை எள்ளி நகையாடலாம். ஹல்லேலூயா. இதெல்லாம் எதற்காக செய்கிறாய் என்று கேட்கலாம், ஆனால் ஆண்டவர் சந்தோஷமாய் பார்த்து கொண்டிருக்கிறார். ஓ ரிகபாரா தீனா சந்தரபா கபாரபா ஓ ரிகபாரா பலபரபா தீரா ஷபலா கபாரா பலபரபா ஓ ரிகபாரா தீனா சந்தரபா கபாரா பலபரபா ஓ ரிகபாரா தீனா சந்தரபா. என் பிரியமே நீ ரூபவதி என்று ஆண்டவர் என்னை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஓ ரிமக்கரா தீனா சந்தரபா. ஹல்லேலூயா. ஓ இந்த அசுத்தங்கள் யாவை ஆண்டவர் எடுத்து போட்டார். உன்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கடலுக்கு அடியில போட்டு விட்டார். ஹல்லேலூயா. ஓ ரிமா தீனா சந்தரா கபாரபா ஓ ரிகபாரா பலபரபா. உன்னை கொண்டு ஹல்லேலூயா இனிதான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அவருடைய ராஜ்யத்தின் கட்டுமான பணிக்காக, அவருடைய ராஜ்யத்துக்காக உன்னை எடுத்து பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. ஓ ரிமா கரபா சந்தரா கபாரபா ஓ ரிமா லக்கதூரா கபாரபா. ஹல்லேலூயா. ரிபா கபாரபா ஓ ரிமா சந்தரபா கபாரா பலபரபா. அழிந்து போகிற காரியங்களுக்காக அல்ல, அழியாத நித்திய ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய் ஓ உன்னுடைய ஓட்டத்தை ஆரம்பித்த ஆண்டவர் ஓ அதை முடிவு பரியந்தம் நடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறாரே. ஓ ரிமா சந்தரா கபாரபா ஓ ரிகபாரா பலபரபா. எல்லா பிசாசின் கிரியைகளும் அழிக்கப்படுகிறது. எதிர்த்து நெல், அவன் உன்னை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. அவிசுவாசத்தை கொண்டு வருகிற ஓ ஹல்லேலூயா வாழ்க்கை தோல்விக்கு நான் நடத்தி கொண்டிருக்கிற எல்லா அசுத்த கிரியைகளும் வெள்ளி ஏறுகிறது. ஓ ரிமா கபாரபா சந்தரபா கபாரபா. உன்னுடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படும், உன்னுடைய குடும்பம் கட்டி எழுப்பப்படும். ஹல்லேலூயா. ஓ தோற்று போவது இல்லை. ஹல்லேலூயா. ஓ ரிமா கபாரபா சந்தரபா கபாரபா. உன்னுடைய குடும்பத்தை கட்டுவதற்கான காரியத்தை சாவியை உன்னுடைய கரத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஓ ரிமா கபாரபா சந்தரபா. ஹல்லேலூயா. யாரெல்லாம் ஆண்டவரை விட்டு தூரமா இருக்கிறார்களோ அவர்கள் வருவார்கள், சத்தியத்துக்குள்ள கடந்து வருவார்கள். ஓ ரிமா கரா சந்தரபா. ஹல்லேலூயா. ஓ உன்னுடைய குடும்பம் நீதிமானின் குடும்பமாய் மாற்றப்படும். உன்னுடைய குடும்பம் நீதிமானுடைய குடும்பமாய் மாற்றப்படும். ஓ ரிமா சந்தரா கபாரபா. ஹல்லேலூயா. ஓ ரிகபாரபா சந்தரபா கபாரபா ஓ ரிகபாரா பலபரபா. ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. ஹல்லேலூயா. ஓ ரிமா சந்தரா கபாரபா. ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தில் உன்னிமித்தமாய் அநேக காரியங்கள் கட்டப்பட்டு இருக்கிறது. அது அப்படியே நின்று போவது இல்லை. ஹல்லேலூயா. இன்னும் பெரிய காரியங்களை பரலோக ராஜ்யத்தில் கட்டும்படியாய் உன்னை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ரிபா கரபா சந்தரா கபாரபா ஓ ரிகமானா தீரா கபாரபா. ஹல்லேலூயா. 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 Thank you Lord. உன்னை தெரிந்தெடுத்த ஆண்டவர் உண்மையுள்ளவர். உன்னை கொண்டு செய்ய போகிறார். உன்னை கொண்டு அதை செய்ய போகிறார். ஓ ரிமா கபாரபா சந்தரா கபாரபா ஓ ரிகபாரா பலபரபா. ஹல்லேலூயா. ஓ உன்னை கொண்டு பலவான்களை தள்ள போகிறார். ஹல்லேலூயா. ஓ ரிமா சந்தரா கபாரபா. ஹல்லேலூயா. ஓ கட்டவும் நாட்டவும் இடிக்கவும் உனக்கு அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரே. ஓ ரிமா கதூரா சந்தரா கமானா தீரா கபாரபா ஓ ரிகபாரா பலபரபா. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. Thank you Lord. நமக்கு நன்றி தகப்பனே. ஓ ரிபா கரா சந்தரபா கபாரா பலபரபா ஓ ரிமா கபாரா பலபரபா. எழும்பு எழும்பு, சோர்ந்து போய் கிடக்கிற நீ எழும்பு எழும்பு. எவ்வளவு தூரம் சோர்ந்து கிடப்பாய், எவ்வளவு நாட்கள் சோர்ந்துல இருப்பாய். எழும்பு. ஹல்லேலூயா. ரிகபாரா தீனா ஷபா கபாரபா. எழும்பு. ஆண்டவருக்காக ஓடும்படியாய், அவருடைய ராஜ்யத்தின் பணிக்காக ஓ ரிமா சந்தரா கமானா எழும்பு. உன்னைத்தான் ஆண்டவர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஓ ரிமா சந்தரா கபாரபா கபாரபா ஓ ரிகபாரா பலபரபா. ஓ ஹல்லேலூயா. Thank you Lord. நமக்கு நன்றி தகப்பனே. தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. ஹல்லேலூயா. ஓ ரிமா கபாரபா சந்தரா கபாரபா. ஓ கிராமங்கள் பாழாய் போய் கிடக்கிறது. எழும்பு. ஹல்லேலூயா. எழும்பு எழும்பு எழும்பு. ஹல்லேலூயா. ரிபா கபாரபா ஓ ரிகபாரா பலபா சந்தரபா கபாரா பலபரபா ஓ ரிகமானா தீரா கபாரபா. நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்காதே. உன்னை கொண்டுதான் ஆண்டவர் செய்ய போகிறார். ஓ பலவீனமா இருக்கிற உன்னை கொண்டுதான் ஆண்டவர் செய்ய போகிறார். பேச தெரியாத உன்னை கொண்டுதான் ஆண்டவர் பேச போகிறார். ஓ ரிகபாரா சந்தரா கமானா ஓ ரிகபாரா பலபரபா. விட்டு விடாதே.
ஓ விட்டு விடாதே. ஹalleluya. ஓரமா சந்தரபா கபரபா தடைகளையும் தாண்டி ஹalleluya ஆண்டவருக்காக நீ பெரிய காரியங்களை செய்ய போகிறாய். ஹalleluya. ஓ ஷக்கமானா தீனா ஹந்துரா கபரபா. ஓ உன்னுடைய சந்ததிக்கு அந்த ஆசீர்வாதம் வரப்போகிறது. ஓ ஒரு எகு எழும்பின போது அவனுடைய 4ஆம் தலைமுறை மட்டும் அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தாரே. நீ ஆண்டவருக்காக வைராக்கியமா எழும்பும் போது, ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டும்படி வைராக்கியமா எழும்பும் போது, உன்னுடைய 4ஆம் தலைமுறை மட்டும் அதற்குரிய ஆசீர்வாதங்கள் கடந்து வரும். ஓ ஷிகமானா தீரா கபாரபா ஓர கபாரபா தீரா கபாரபா சந்தரபா. ஓ thank you Lord. நமக்கு நன்றி தகப்பனேப்பா, மக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹalleluya. ஓரிமா சந்தரா கமானமா தீரா கபாரபா ஓரி கபாரபலபா ஷபலபரபலபரபா. ஓ ஹalleluya. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்பவும் எடுத்து நிறுத்தின ஆண்டவர் அவர். ஹalleluya. இன்னைக்கு மறுபடியுமாய் உன்னை எழுப்பி நிறுத்துகிறார். ஹalleluya. உன்னுடைய ஜெப வாழ்க்கை எழுப்பி நிறுத்தப்படுகிறது. உன்னுடைய ஜெப வாழ்க்கை மறுபடியும் கட்டப்படுகிறது. நீ ஜெபிக்காம இருந்தபடினால் எத்தனையோ காரியங்களை இழந்து போனாய், எத்தனையோ ஆத்துமாக்களை இழந்து போனாய். ஹalleluya. ஓரிமா சந்தரா கபரபா. ஓ ஹalleluya. பிசாசின் கிரியைகள் பெருகிவிட்டது. ஹalleluya. ஓ நீ ஜெபம் பண்ணாம இருந்தபடினால தான் மறுபடியும் ஆண்டவரை எழுப்பி விடுகிறார். ஹalleluya. நீ ஜெபிக்கும் போது பிசாசின் கிரிகள் அழிக்கப்படுமே. ஓ நீ ஜெபிக்கும் போது ஓ பிசாசின் கிரிகள் கொட்டப்படுமே. ஓ ரிகபாரா தீனா சந்தரா கபாரா ஓ ரிகபாரா தீரா கபாரபா ஷபா கபாரபா ஓ ரிபாலா கதுரா. ஹalleluya. நீ தூங்கிக் கொண்டு இருக்கிறபடினால சத்துரு களைகளை விதைத்து விட்டான். ஓ ஷபா கரா தீனா ஹந்துரா ஓ ரிகபாரா பலபர பரபரபா ஓ ரிமா சந்தரா கபாரபா. சத்துரு திருடி கொண்டு போகிறான். எழுப்பு எழுப்பு. ஹalleluya. ஜாக்கிரதையாயிரு. ஹalleluya. ஒருமா சந்தரப விழிப்புள்ளவளாயிரு, விழிப்புள்ளவளாயிரு. ஹalleluya. ஒருமா சந்தரப ஜாக்கிரதையாய் ஜெபம் பண்ணு. ஓரிமா கபாரபா சந்தரா கபாரபா ஓரி கபாரபா லபரபா ஓரிமா சந்தரபா கபாரபா. தேவதூதர்கள் ஆயத்தமா இருக்கிறாங்க. நீ ஜெபம் பண்ணும்போது கிரியை செய்யும்படியாய். ஓரி கபாரா சந்தரா கமானா தீரா கபாரபா ஓரி கபாரபா லபரபா ஷபலபரபரபா ஓரி கபாரபா. ஹalleluya. ஹalleluya. உன்னுடைய கையில ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். உன்னுடைய கையில ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். ஹalleluya. ஆண்டவர் ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். ஓரி பா சந்தரா கமானா தீரா கபாரபா. நீ அடிமைப்பட்டு கிடப்பது இல்லை, நீ மற்றவர்களுக்கு அடிமை கிடப்பது இல்லை. ஓரி பா சந்தரா கமானா தீரா கபாரபா. ஓ ஹalleluya. thank you Lord. நமக்கு நன்றி தகப்பனே. ஓரி கபாரபா. உன்னுடைய கையில் ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் வைக்கிறார். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். ஓ திறவு கோல்களை ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறார். ஹalleluya. ஓரமா சந்தரா கபாரபா. ஹalleluya. ஓரி கபாரபலபா ஷபலபரபலபரபரபா ஓரி கபாரபலபரபரபா ஷபலபரபா ரீபாலா கதுரா கபாரபா கபாரபா ஓரி கபாரபலபா சந்தரபா. ஹalleluya. ஓ thank you Lord. நமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. தமது கரத்தால் உனக்கு அந்த திறவுகோலை கொடுக்கிறார். ஹalleluya. உன்னுடைய கரத்தில் அதை வைக்கிறார் வைக்கிறார். பெற்றுக்கொள். ஹalleluya. ஓ ஹalleluya. அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள், அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள். ஹalleluya. ஓரி மா சந்தரா கமானா தீரா கபாரபா ஓரி கபாரபு ஷபா கபாரபா ஓரி மா கபாரபா கதுரா கபாரபா சந்தரபா கபாரபா. ஹalleluya. thank you Lord. நமக்கு நன்றி தகப்பனே. ஓரி கபாரபா சந்தரா கபாரபா லபரபா ஓரி கபாரபா லபரபா. விடுதலை விடுதலை விடுதலை. ஹalleluya. ஓ ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை, வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறார். ஓ thank you Lord. நமக்கு நன்றி. அழுது கொண்டிருந்தாயே, ஓ ஹalleluya, இந்த வாழ்க்கை எப்படியாய் முடிய போகிறது என்று ஓ சோர்ந்து போயிருந்தாயே, இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். உன்னுடைய வாழ்க்கை தோல்வியில் முடிவது இல்லை, உன்னுடைய வாழ்க்கை ஜெயமாக மாறப் போகிறது. ஓரி கபாரா சந்தரா கமானா ஓ தீனா இரபா சந்தரா கபாரபா. ஹalleluya 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 ஹalleluya. thank you Lord. நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, மக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனேப்பா. ஓ சத்துருவுக்கு எதிர்த்து நில், அவன் உன்னை விட்டு ஓடி போவான். ஹalleluya.
சத்ருக்கு இடம் கொடாதே. உன்னுடைய வாழ்க்கையில் எந்த பகுதியிலும் சத்ருக்கு இடம் கொடாதே. ஓ ரீகமானா சந்தரா கபாரபா ஹalleluya. ஓ thank you Lord. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனேப்பா. ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹalleluya. அப்பா உமக்கு நன்றி நன்றி அப்பா உமக்கு நன்றி தகப்பனே. ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு விடுதலை நீர் கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. அப்பா எல்லாருடைய வாழ்க்கையில் ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு விடுதலை. ஓ சரீரத்தில் ஒரு விடுதலை. பலவீனங்கள் எல்லாம் மாறி போகிறது. புதிய பலன் உனக்குள்ள இறங்குகிறது. ஹalleluya. பலவீனத்தை கொண்டு வந்து தோல்வியா என்னுடைய வாழ்க்கையை மாற்றி கொண்டிருந்த ஓ சத்ருவின் கிரிகள் அழிக்கப்படுகிறது. எல்லா பலவீனங்களும் உன்னை விட்டு மாறுகிறது. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரையிலும் ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. ஓ ரீமா கரா சந்தர வாக்கபாரபா. ஓ சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் வியாதிகள் மறைந்து ஓடுகிறது. ஓ ரிக்கமானா சந்தரா கபாரபா. ஓ ரிக்கபாரபலபரபா. ஓ ஹalleluya. thank you Lord. உமக்கு நன்றி அப்பா. பாரமாக உன்னுடைய சரீரத்தில் இருந்த எல்லாம் விலகுகிறது. ஓ பாரமா இருந்த எல்லாம் விலகுகிறது. ஹalleluya. ஓ thank you Lord. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு விடுதலை இன்றைக்கு ஒரு மெய்யான விடுதலை நீ காண போகிறாய். ஒரு மெய்யான விடுதலை நீ காண போகிறாய். ஹalleluya. ஓ thank you Lord. உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதலை உன்னுடைய வீட்டுக்குள்ள நீ பார்க்க போகிறாய். ஹalleluya. பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதலை பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதலை ஓ உன்னுடைய வீட்டுக்குள்ள நீ பார்க்க போகிறாய். ஹalleluya. ஓ thank you Lord. உமக்கு நன்றி தகப்பனேப்பா. உமக்கு நன்றி 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 தகப்பனேப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹalleluya. அப்பா உமக்கு நன்றி அப்பா. ஜெயம் கொள்ளுகிறவர்களாக எங்களை மாற்றுகிறதற்கு உமக்கு நன்றி தகப்பனேப்பா. இந்த ஜீவ கிரீடத்தை எங்களுக்காக நீங்க வைத்திருக்கிறீங்க. மறைவான மன்னாவை எங்களுக்காக வைத்திருக்கிறீங்க. மறைவான நாமத்தை எங்களுக்கு வைத்திருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனேப்பா. ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹalleluya. ஓ ரிமா சந்தரா கபாரபா. ஹalleluya. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வெண்மையான குறிகள் எங்களுக்கு வைத்திருக்கிறீங்க அப்பா. வெண் வஸ்திரம் தரித்து நாங்கள் உமோடு கூட நடக்க போகிறோம் அப்பா. உமக்கு நன்றி தகப்பனே. எவ்வளவு பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு வைத்திருக்கிறீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹalleluya. பிதா முன்பாகவும் தேவதூதர்கள் முன்பாகவும் எங்களுடைய நாமத்தை நீர் அறிக்கையிட போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் ஜெயம் பெற்றவர்கள். நாங்கள் தோற்று போனவர்கள் அல்ல. நாங்கள் ஜெயம் பெற்றவர்கள். நாங்கள் தோற்று போனவர்கள் அல்ல. ஹalleluya. எங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் நீ ஜெயத்தை கொடுக்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. எங்கெங்கு தோல்விகளை நாங்கள் சந்தித்தோமோ அங்கே எங்களை ஜெயமாக நீங்க நடத்த போறீங்கப்பா. ஜெய கிறிஸ்து எங்களுக்கு முன் செல்லுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ஜெய கிறிஸ்து எங்களுக்கு முன் செல்லுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு பெரிய விடுதலை எங்களுக்கு முன்பாக இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அது கரங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றிலும் ஒரு விடுதலை நீர் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி தகப்பன். எங்கள் குடும்பங்களை நீ தொட்டதற்காக உமக்கு நன்றி. எங்கள் குடும்பங்களில் நீர் அசைவாட போகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஹalleluya அப்பா. ஜெபிக்க அப்பா தொடர்ந்து அப்பா ஜெபிக்க அப்பா. நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த ஜெப தாளந்தை நாங்கள் பயன்படுத்த எங்களுக்கு நீர் உதவி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஒரு தாளந்தை நாங்கள் புதைத்து வைத்து விடாதபடி எல்லா நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா தாளந்துகளையும் நாங்கள் பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. அப்பா ஏதாயிலும் தாளந்தை நாங்கள் புதைத்து வைத்திருந்தோமானால் தயவா எங்களை மன்னிப்பீராக அப்பா. ஹalleluya அப்பா. நீர் கொடுத்த தாளந்தை அப்பா உமக்காக நாங்கள் பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்வீராகப்பா. அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஹalleluya அப்பா. எங்கு பயன்படுத்த வேண்டுமோ எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அதற்கு வேண்டிய ஞானத்தை நீர் எங்களுக்கு தரப்போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருக்கரங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீ தொடர்ந்து மத பிள்ளைகளோடு கூட இந்த நடத்த போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் வீடுகளுக்குள்ள சமாதானம் அப்பா யெகோவா ஷாலோமாய் நீர் இருந்து நடத்த போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தெய்வீக சந்தோஷம் இவர்களை நிரப்ப போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஜெபத்தை எல்லாம் கேட்டதற்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு அப்பா சொன்ன ஒவ்வொரு காரியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அது கரங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. ஆமென்.